படிக்காத மேடை என்றெல்லாம் என்னை பாராட்டினார்கள். படிக்காமல் மேடையாவது இருக்கட்டும், படிக்காமல் மேடையே ஏற முடியாது. டயலாகாவது படிக்கணும்ல. அப்போது எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்த மேடைகளின் பட்டியலை நான் உங்களுக்கு சொன்னால் நான் எவ்வளவு படிக்காதவன் என்பது உங்களுக்கு புரியும். எனக்கு யூகேஜியில் தமிழ் கற்றுக் கொடுத்தவர்கள் 3 பேர். கலைஞர், கண்ணதாசன். அந்த உச்சரிப்பை எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். போதுமா என் வாத்தியார் பட்டியல்? இந்த உலகத்தை மாற்றும் வல்லமை விளையாட்டுக்கு இருக்கிறது. உத்வேகம் அளிக்கவும் மக்களை ஒன்று திரட்டவும் இது பயன்படும். எப்படி சினிமா பயன்படுகிறதோ, சினிமா தியேட்டரில் தான் முதலில் ஜாதி ஒழிந்ததாக நான் நம்புகிறேன். அது வீதிக்கும் வர வேண்டும் என்பதுதான் என் ஆசை. அது என் வாழ்நாளில் வர வேண்டும் என்பது என் கடமை. பெர்லின் ஒலிம்பிக்ஸில் ஜெஸ்ஸி ஓவன்ஸ் வெறுங்காலுடன் ஓடி அன்றுதான் நரைக்க ஆரம்பித்தது ஹிட்லரின் மீசை. அப்படி செய்ய முடியும் ஸ்போர்ட்ஸினால். எங்களை இங்கு கொண்டு ஆக்கியது நல்ல அரசியல் தலைவர்கள் தான். எங்களுக்கு கோபம் வரவழைத்ததும் அதே நல்ல தலைவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருவதுதான். அதை மீட்டெடுக்க வேண்டும். ஒவ்வொரு துறையிலும் இளைஞர்கள் வர வேண்டும். ஸ்போர்ட்ஸ் மட்டுமல்ல, அரசியலிலும் கல்வியிலும் கல்வி கற்பிப்பவர்களிலும் இளைஞர்கள் வர வேண்டும். அனுபவம் பாடம் சொல்லும், ஆனால் இளமை வேகம் சொல்லும். என்றால் சாதனை என்பது சொல் அல்ல, செயல். அந்த செயலுக்கு வயது வேண்டும். என் வயதையெல்லாம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று பெரியவர்கள் சொல்வது வெறும் பேச்சல்ல, வாழ்க்கை புரிந்தவன் சொல்லும் வார்த்தை அது. நிலையாமை தெரிந்தவர்கள் சொல்லும் வார்த்தை அது. அதைத்தான் சொல்லுகிறேன். இங்கே இருக்கும் அந்த ஸ்போர்ட்ஸ் பீப்புள் இப்ப சொன்னாங்க, வேஷம் போட்டதுனால அவருக்கு பெயிண்ட் பத்தி தெரியும்னு. நான் சொல்றது சயின்ஸ் தம்பியாள். அது அந்த பெயிண்ட் உடம்புல போடுறது லெட் பாய்சன் ஆகி ஒரு ஹாலிவுட் படத்துல டின் மேன் ஆக நடித்தவர் என்ன மாதிரி ஒரு ஆர்வக்கோளாறுல உடம்பு பூரா அந்த சில்வர் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இறந்தே விட்டார். அதனால இவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வதெல்லாம், நல்ல பெயிண்ட் என்னங்கிற அந்த பிராண்டு பேர் முடிஞ்சா நானே வாங்கி தரேன். காட்சி மிக அருமையாக இருந்தது. அதுக்காக அப்படியெல்லாம் தியாகம் செய்ய வேண்டியதில்லை. அதனால நீங்கெல்லாம் இன்னும் உங்களுடைய தசை நார்கள் எல்லாம் என் கண்ணில் பட்டன. அந்த சிறுவர் எடுத்து கொடுத்துச்சாத. ஆனா அவையெல்லாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரி விபரீதமான பரிசோதனைகளை நீங்கள் செய்யக்கூடாது. இது அன்பினால் சொல்வது, இது விமர்சனமே அல்ல, பரிவினால் வருவது. இதையெல்லாம் நான் பார்க்கிறேன். எப்படி என்னுடைய குருமார்கள் பட்டியலை போட்டாலே நான் கெட்டிக்காரனா இல்லையா என்பது தெரியாது. எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டக்காரன் என்பது எனக்கு தெரிகிறது. எத்தனை வாத்தியார்கள். நேற்று கூட ஒரு நினைவு தினத்துக்கு எங்க ஐயா பாலச்சந்திர அவர்கள் நினைவு தினத்துக்கு சொன்னேன். ஆசிரியர்கள் பேர் இப்ப மௌரியா அவர்கள் கேட்டாரு, அந்த ஔவை சண்முகம்ங்கிறது டி கே சண்முகம் தானே கேட்கிறாரு. அப்படி ஆசான்களை மறந்து விடுவார்கள் இந்த ஊர்ல. ஏன்னா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுக்காகத்தான் சொல்லிட்டு இருக்கேன் நான் பேரை. நான் எங்க இருந்து கத்துக்கிட்டேங்கிறதுல ஒரு மிகையும் கிடையாது. நான் மேடையில பேசல. நான் கலைஞர் வசனத்தை கலைஞரிடம் பேசி காட்டிய பிள்ளை நான். அதுக்கப்புறம் அவர்கிட்ட கொண்டு போய் நான் தேவர் மகன் ஸ்கிரிப்ட கொடுத்து இது எதுக்கு என் கையில கொடுக்குறேன்னாரு அவரு. நீங்க கொஞ்சம் வாங்கணும் என்ன, நீங்க டைலாக் எழுதி நான் அதே நடிகர் தளத்துக்கு நான் எழுதிட்டேங்க. டைலாக் நான் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்றதுக்காக போனாங்க. இப்படியெல்லாம் நான் கற்று வந்திருக்கிறேன். எனக்கு சிலம்பு வாத்தியார் ஞாபகம் இருக்கிறது. எனக்கு ஸ்கேட்டிங் கற்றுக் கொடுத்த வாத்தியார் ஞாபகம் இருக்கு. எனக்கு இதெல்லாம் கத்துக்கணும். அதுதான் ஸ்கில் செட் டெவலப்மெண்ட் தான் நாளைய இந்தியா. வெறும் டிகிரிஸை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்கில் செட்டையும் டெவலப் பண்ணணும், கல்வியும் டெவலப் பண்ணணும். கல்வி
பிழைப்புக்காக படிப்பதில்லாமல் நீங்களும் நாடும் முன்னேற வேண்டும் என்பதற்காக படித்தால் இந்தியா வல்லரசு.